அனைவருக்கும் வணக்கம். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடுமை தரும். ஆராய்ந்து பார்க்காம ஒருத்தவங்க துணையா நம்ம தேர்வு செஞ்சோம்னா அவங்களால வருங்கால தலைமுறையினருக்கு நீங்காத துன்பம் விளையும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் புதுச்சேரியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல அதுக்கு SEZ அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதோட ஃபுல் ஃபார்ம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. சிறப்பு பொருளாதார மண்டலம் அல்லது சிறப்பு பொருள்நிய வளையம்னு சொல்லுவாங்க. இதுக்கான சலுகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்டலத்துல இருக்கிற நிறுவனங்களுக்கு வரி விலக்கு கொடுப்பாங்க. எளிமையான சுங்க நடைமுறைகள், பொது தொழிலாளர் சட்டங்கள்ல தளர்வுகள் வழங்கப்படும். வெளிநாட்டு முதலீடை ஈர்க்கிறது, ஏற்றுமதி அதிகரிக்கிறது. அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்குறதா இந்த SEZ-ஓட நோக்கம். முதலீடு, ஏற்றுமதி மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரியில 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் SEZs மத்திய அரசு அறிவித்துள்ளது. எவ்வளவு ரூபாய்ன்னு பாத்தீங்கன்னா 725 கோடி முதலீட்டில் தட்டாஞ்சாவடியில் உழவர்கரை நகராட்சியில் தகவல் தொழில்நுட்பம் சாராத சேவைகள் ITES சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இது ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பால உருவாக்கப்பட்ட இந்தியாவோட முதல் சிறப்பு பொருளாதார மண்டலமாக இருக்கும் என்பதுடன் மேலும் இது சுமார் 3500 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் 1250 கோடி முதலீட்டில் கரசூர் கிராமத்துல புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டு கழகத்தால் ஒரு பல்நோக்குத்துறை சிறப்பு பொருளாதார மண்டலமும் உருவாக்கப்பட இருக்கு. இத்திட்டங்கள் தமிழ்நாடு, அந்தமான் மற்றும் புதுச்சேரி டேப் பிராந்தியத்தில் தொழில்துறை வளர்ச்சி, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த மேம்பாட்டை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கு. அடுத்தது பாருங்க, முழு எழுத்தறிவு விகிதம் சிக்கிம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி உல்லாஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி, சமூகத்தில் அனைவருக்கும் வாழ்நாள் கற்றலை புரிந்து கொள்ளுதல். இந்த திட்டத்தோட கீழே தான் இந்தியாவோட 5வது முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமா சிக்கிம் அறிவிச்சிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 படிதான் உல்லாஸ் நவபாரத் சாரதா காரியகிராம் முன்னெடுப்பின் கீழே பரிந்துரைக்கப்பட்ட எழுத்தறிவு வரையறைகளை சிக்கிம் எட்டியுள்ளது. முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக ஏற்கனவே எது பாத்தீங்கன்னா மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசத்துடன் தற்போது சிக்கிமும் இணைஞ்சிருக்கு. வயது வந்தோரின் எழுத்தறிவு 95% தாண்டும் போதும் அடையாளம் காணப்பட்ட படிப்பறிவில்லாத மக்கள் எழுத்தறிவு திட்டங்களின் மூலம் உள்ளடக்கப்படும் போதும் ஒரு மாநிலம் பொதுவாக ஒரு முழு எழுத்தறிவு பெற்றதாக கருதப்படுது. உல்லாஸ் திட்டம் பாத்தீங்கன்னா வயது வந்தோருக்கான அடிப்படை எழுத்தறிவு, வாழ்க்கை திறன்கள், தொழிற்கல்வி திறன்கள், அடிப்படை கல்வி மற்றும் தொடர்கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்திட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.